வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா why should you start a YouTube channel அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். எதற்காக நீங்கள் ஒரு YouTube சேனல் ஆரம்பிக்க வேண்டும் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நல்லா கேட்டுக்கோங்க. why எதற்காக என்ன பார்க்க போறோம், how எப்படின்னு பார்க்க போறது இல்ல, அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரொம்பவே வேலிடான 5 பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா என்னன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க இப்போ வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு இருக்க பணம் ஆக்டிவ் இன்கம். பாசிவ் இன்கம் என்னன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, சைட்ல இருந்து ஒரு அமௌண்ட், ஒரு சப்போர்ட்டிவா ஒரு அமௌண்ட் வரது பேர் பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாக்கெட் மணி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் தான் பாசிவ் இன்கம். நீங்களே சொல்லுங்க மக்களே, நம்ம டே டு டே லைஃப்பை லீட் பண்றதுக்கு பணம் நம்மளுக்கு தேவையா இல்லையா? கண்டிப்பா தேவைதாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏகப்பட்ட லோன், ஏகப்பட்ட இஎம்ஐ, வண்டி லோனு, வீட்டு லோனு, அப்புறம் இப்போ விலைவாசி வேற ஏறிட்டு இருக்கு, அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அப்போ கண்டிப்பா ஒரு சப்போர்ட்டிவ் இன்கம் இருந்தால் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்ல இருந்து எடுக்க முடியும். அது எப்படி எடுக்க முடியும், அது எவ்வளோ எடுக்க முடியும், எப்பத்திலிருந்து எடுக்க முடியும், அதை பற்றிலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களோட கண்டென்ட்டும் உங்கள் நேரமும் உங்கள் திறமையும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப்ல இருந்து மாதம் லட்சக்கணக்கில் கூட சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவோட ரெண்டாவது பாயிண்ட், ஷேர் யுவர் நாலேஜ். நம்மளுக்கு நிறைய பேருக்கு சொல்லித்தரதுனா ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரீங்களோ அப்போ தான் உங்களுக்கும் நிறைய புது விஷயம் தெரியவும் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேஷன்லேருந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் உங்களோட பேஷனை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் கரெக்டாக யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகலாம். இந்த வீடியோவோட மூணாவது பாயிண்ட், டு கிரியேட் கான்ஃபிடன்ஸ். வாங்க மக்களே, எல்லாரும் சேர்ந்து போராடலாம் அப்படின்னு கத்தி பேசுறது மட்டும் கான்ஃபிடன்ஸ் கிடையாதுங்க. நம்மள நிறைய பேர் ஸ்கூல்லேயே ஆகட்டும், இல்லை காலேஜ்லேயே ஆகட்டும், இல்லை ஒரு வேலைக்கு போகிற இடத்துல ஆகட்டும், நாளைக்கு ஒரு மீட்டிங் இருந்திருக்கும். ஸோ நம்ம விடிய உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த மீட்டிங்கில் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவர் பெருசாக ப்ரிப்பேர் கூட பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் ஸ்டேஜில் போய் கெத்தாக கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு வந்துருவார். நம்ம அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், ஆனால் ஸ்டேஜில் போய் நின்றுட்டு ததக்கா போதக்கான்னு வளரிட்டு பேசிட்டு வந்துடுவோம். வந்து ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஏன் நம்ம இவ்வளோ ரெடி பண்ணுமே, இவ்வளோ ஏன் பேச முடியலன்னு ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு கேமரா, ஃபோன் கேமராவாக இருக்கட்டும், இல்லை டிஎஸ்எல்ஆராக இருக்கட்டும், ஏதோ ஒன்று எடுத்து முன்னாடி வச்சுட்டு கான்ஃபிடென்ட்டாக அந்த கேமரா இல்லாத மாதிரி நினச்சிக்கிட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டாக பேசி அதை நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். ஸோ உங்களுக்குள்ளேயே நீங்களே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணிப்பீங்க. ஸோ பிரச்சனையே இல்லைங்க, தட்டி தாறுமாறு பண்ணலாம். இந்த வீடியோவோட நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபேம். ஆமாங்க, புகழ் தான். நம்ம என்னதான் இந்த மீடியா பர்சன்ஸ்லாம் பார்த்துருக்கோங்க, எனக்கு புகழ் வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு ஒரு புகழும் ஒரு பணமும் தேடி கொடுத்துருங்க. ஸோ நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் தேவைதாப்படுது. அதுக்கு புகழும் பணமும் ரொம்பவே தேவைதாங்க நம்மளுக்கு. யூடியூப்ல இருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபேம் அடையலாம், ஒரு குறிப்பிட்ட ஃபேம் அடையலாம். சில பேர் பண்ணுற தப்பு என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, பெரிய யூடியூபர்ஸ் இருப்பாங்க, இல்லை ஆல்ரெடி சக்ஸஸ் ஆன யூடியூபர்ஸ் இருப்பாங்க, அவங்க பண்ணுறதை அப்படியே காப்பி அடிச்சு ஃபேம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த தப்பு மட்டும் அப்படியே பண்ணிடாதீங்க. என்னதான் நடிப்புங்கிறது ஒரு காமன் ஆர்ட். ஆனால் அதை சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு அழகான விதத்தில் ஒரு ஸ்டைலாக பண்ணனால தான் நம்ம எல்லா மனசுலையும் வந்து நின்னாரு. அதே தாங்க நானும் சொல்கிறேன். நீங்கள் அதே அவங்க பெரியவங்க பண்ண விஷயத்தை நீங்கள் பண்ணலாம், ஆனால் அது உங்கள் ஸ்டைலில் எப்பவுமே பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பிஸ்து காமிக்க முடியும். இந்த வீடியோவோட 5வது பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, டு செல்ஃப் லேர்ன் யுவர் செல்ஃப். என்னதான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு பார்த்த 4 பாயிண்ட் கலர்ஃபுல்லாக இருந்தாலும், அந்த 4 பாயிண்ட்டுக்கும் கலர்ஃபுல் ஏற்றுறதுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளுக்கு என்னதான் ஃபேமு, என்னதான் கான்ஃபிடன்ஸ், என்னதான் வேணாலும் கடைசியில் ஒரு ஸ்கில் நம்மகிட்ட ஒன்று டெவலப் ஆகிருக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு நீட்டாக புரியும். என்னையே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எனக்கு ஃபோட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே பிடிக்கும். இதை நான் எங்கேருந்து கற்றுக்கிறேன்? எனக்கு இதுக்குன்னு தனியாக ஸ்கூல் இருக்குது, அது போகிறக்கு பணமும் இல்லை, டைமும் இல்லை. ஸோ யூடியூப்ல இருந்தால் கற்றுக்கிறேன். இதை நான் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன்? யூடியூப்லேயே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு ஸ்கில்லும் வளரும், சேர்ந்து ஃபேம், கான்ஃபிடன்ஸ், ஃபேம், மணி அதெல்லாமே வளரும். ஸோ சிம்பிள். யூடியூப்லேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது, யூடியூப் எப்படி ஆரம்பிக்கலாம், யூடியூப் எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம அப்கமிங்ஸ் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் சொன்ன செகண்ட் பாயிண்ட் மாதிரி ஷேர் யுவர் நாலேஜ். அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க மோட்டிவேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆனவங்க கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வளரலாம், ஒரு ஃபேமிலியாக வளரலாம். நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம், பிஸ்து பண்ண போகிறோம். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. பை.